நண்பர்களே, இப்ப என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியால வந்து கொஞ்ச நாளாவே வைரலா நியூஸுங்க நெறைய ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அது வந்து ஃபேக் நியூஸு. அது எப்படி ஃபேக் நியூஸ் அப்டின்ட்டு கண்டுபிடிக்காத அளவுக்கு, இந்த ஒரிஜினல் தமிழ் நியூஸ் சேனல்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த டிபெண்ட் பண்ணி அதனுடைய அந்த லோகோ மாரியே கிரியேட் பண்ணி, நேம் மட்டும் லைட்டா சேஞ்ச் பண்ணி, அதுக்கு அதாவது ஒரு ட்ரோல் பண்ணணும். நியூஸ் மீடியா சேனல் எல்லாரையுமே ட்ரோல் பண்ணணுன்ற மாரியான வேலைலாம் நெறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. யார் இந்த மாரி பண்றாங்க? ஏன் பண்றாங்க? அப்டின்ட்டு பேக்கிரவுண்ட்ல செக் பண்ணி பார்த்தா, இதுக்கு ஃபுல்லா காரணம் அரசியல் தான். இப்ப நமக்கு 2026 எலக்ஷன் வரப்போதுல்ல, சிஎம்முக்கான எலக்ஷன். ஸோ, அதனால இப்ப டிவிகேன்னு புதுசா கட்சி ஆரம்பிச்சு, அதுவும் இப்போ நெறையா நெறைய பிரச்சாரம் பண்ணிருக்காங்க. நல்லா போது. ஸோ, அந்த மாரி சீமான் ஒரு பக்கம் பேசுறாரு. அதுக்கப்புறம் டிஎம்கே, ஏடிஎம்கே இந்த மாரி நெறைய பெரிய பெரிய கூட்டணி கட்சிகள்லாம் இருக்குல்ல. ஸோ, அவங்க கட்சிக்கு சப்போர்ட்டா நெறைய பேரு எல்லா கட்சிக்குமே சப்போர்ட்டா நெறைய சேனல்ஸ் வச்சுன்னு தான் இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஃபேக் நியூஸ ஸ்ப்ரெட் பண்றாங்க அப்படின்ற மாரி சில பேர் என்ன பண்றாங்கனாக்கா, அதுவும் கட்சி சம்மந்தமாவே தான். அவங்க வேணும்னே இந்த மாரி ஃபேக் ஐடிலாம் கிரியேட் பண்ணி Instagram, Twitter இதுலலாம் ஃபேக் ஐடி ஒரிஜினல் மாரியே கிரியேட் பண்ணி, அதில போஸ்ட்டு அதுவும் நல்லா பிரேக்கிங் நியூஸ் மாரியான போஸ்ட்லாம் போடுறாங்க. ஸோ, இந்த விஷயம் தான் இப்ப கொஞ்ச நாளாவே Instagram, Twitterன்னு வைரலா போயின்னு இருக்கு. இது எப்படி வைரல் ஆக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரிஜினல் நியூஸ் லோகோ இருக்குல்ல, அந்த லோகோ HSL அதே மாரியே லோகோவே இருக்கும். ஆனா நேம் மட்டும் லைட்டா மாறி இருக்கும். இல்ல கலர் மாறி இருக்கும். ஆனா நீங்க எதர்ச்சியா பார்க்கும்போது ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அது கண்டுபிடிக்க முடியாது. சும்மா ஸ்க்ரோல்ல பார்த்துட்டீங்கன்னா, கண்டிப்பா அந்த சேனல் தான் வெரிஃபைடு நியூஸ் மாரி தான் தெரியும் உங்களுக்கு. அந்த ஒரிஜினல் சேனல் ஐடிலயே போடுற மாரி. ஆனா அது கொஞ்சம் உத்து பார்த்தா தான் தெரியும். அதுவும் இல்லாம நல்லா கவனிச்சா தான் அந்த நேம்லாம் கரெக்ட்டா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அந்த மாரியான நியூஸ்லாம் நெறைய வரதுனால, இப்ப நெறைய பேரு கொஞ்சம் நாலேட்ஜ் இருக்கிறவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஆனா நெறைய பேர் கொஞ்சம் நாலேட்ஜ் இல்லாம, நாலேட்ஜ் லெஸ்ஸா இருக்காங்கல்ல, அவங்கலாம் பார்த்துட்டு உண்மையான நியூஸ் சேனல் தான் இந்த மாரி நியூஸ் போடுறாங்க அப்டின்ட்டு நெனச்சுட்டு, அந்த நியூஸ் சேனல் மேல தப்பான அபிப்பிராயம் வரும். அதுவும் இல்லாம அந்த வதந்தி நியூஸ் இருக்குல்ல, ஃபேக் நியூஸ். அத பார்த்து நெறைய பேருக்கு நெறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் சமூகங்கள்ல. ஏன் அப்படி சமுதாயத்தில நெறைய பிரச்சனை உருவாகும்னா, இப்ப எதனா ஒரு இல்லாத ஒரு நியூஸ அவங்க பிரேக்கிங் நியூஸ் மாரி போடும்போது, அதுவும் அவங்க ஷார்ட் வீடியோஸ் தானே போடுறாங்க Instagram, Twitterல. ஸோ, அதில லென்த் வீடியோவும் கிடையாது. அந்த ஷார்ட் வீடியோ போடுறதுனால, அது வைரல் ஆகுறதுனால, அத பார்த்துட்டு அவங்க நம்பிட்டு, ஒரிஜினலான நியூஸ் தான் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள எதனா ஒரு சமுதாயத்தில பிரச்சனைகள் கிரியேட் ஆகும். ஸோ, இதுதாங்க தேவையில்லாத குழப்பம், பதட்டம், இந்த அரசியல் சம்மந்தமான சண்டைகள் இந்த மாரிலாம் நெறையா அதிகமாகும் சமூகத்தில. ஸோ, அதனால இது யாருமே ஷேர் பண்ணாதீங்க. யாருமே அந்த மாரி நியூஸ் ஃபேக் நியூஸ் ஐடி உங்களுக்கு ஃபேக் ஐடி அப்படின்னு கன்ஃபார்மா தெரிஞ்சா, தயவு செய்து அத ரிப்போர்ட் பண்ணுங்க. ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா, இந்த மாரியான ஃபேக் நியூஸ ஷேர் பண்றதுமே ஒரு பெரிய தப்பு தான். அதனால கண்டிப்பா இது வந்து அவங்க ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி பண்றாங்களே, இது யாரும் கண்டுக்கலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நெறைய கேஸ்லாம் குடுத்து அத தேடி கண்டுபிடிச்சுன்னு தான் இருக்காங்க. அத இன்னும் கொஞ்சம் நாள்ல அத ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க சைபர் கிரைம். இது வந்து பெரிய சைபர் கிரைம் குற்றங்க. அதனால கண்டிப்பா அவங்க ஜெயில்ல போகவும் வாய்ப்பு இருக்கு. அந்த ஐடிய கிரியேட் பண்ணவங்க. ஆல்ரெடி அந்த மாரி தான் கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிச்சு போட்டுன்னு இருக்காங்க தூக்கி ஜெயில்ல. ஸோ தயவுசெய்து அந்த மாரிலாம் யாரும் பண்ணாதீங்க. நான் ஒத்துக்கிறேன் சில நியூஸ் சேனல் வந்து இந்த மாரி எதனா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு சப்போர்ட்டா தப்பான நியூஸ்லாம் போடும். வேற எதனா ஒரு பார்ட்டி தப்பா போடும். இப்ப ஆளுங்கட்சி இருக்குன்னா, ஆளுங்கட்சிக்கு இன்னும் ஒரு 2, 3 சேனல் இருக்குன்னா, அவங்க எதிர்க்கட்சிய பத்தி இல்லாத பொல்லாததெல்லாம் போட்டு வதந்தி கலப்புறாங்க. ஸோ அந்த மாரி தப்பான நியூஸும் போடுறாங்க. அதுக்கு வந்து நம்ம லீகலா என்ன ஆக்ஷன் எடுக்க முடியுமோ அத தான் எடுக்கணும். அத விட்டு இல்லீகலா நம்மளும் இந்த மாரிலாம் பண்ணோம்னாக்கா, அது வந்து பெரிய குற்றமாயிடும். இதுல என்ன முக்கியமான ஒரு விஷயம்னா, இது பண்றது எல்லாமே படிச்ச பசங்கங்க. இதுதான் ரொம்பவே ஒரு கஷ்டமா இருக்கு நமக்கு. ஏன்னா, இந்த மாரி இல்லீகலான விஷயம் பண்றதுக்கா நம்ம படிச்சு வந்திருக்கோம். ஸோ, இந்த மாரி இல்லீகலா பண்ணக்கூடாது. சமூகத்து மேல அக்கறை இருக்கணும். சமுதாயத்து மேல அக்கறை இருக்கணும். அதுவும் இல்லாம இந்த மாரி தப்பான வழியில மக்கள் போகக்கூடாது அப்படின்ற மாரியெல்லாம் நல்ல விஷயங்கள தானே கத்துக்குறோம். ஸோ, அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாரி அவங்க தப்பு பண்றாங்க. அவங்களுக்கு இதுதான் இந்த மாரி தான் பண்ணணும். அப்பதான் அவங்க திருந்துவாங்க அப்படின்ட்டு நீங்களும் தப்பான வழியில போனா அது அது சரியா இருக்காதுங்க. இத்தன வருஷமாவும் அரசியல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. எதிர் கட்சி, புது கட்சிங்க நெறைய வந்துட்டு தான் இருந்துச்சு. ஸோ எலக்ஷனும் அப்பப்போ நடந்துட்டு தான் இருக்கு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி. அப்போலாம் இந்த மாரி பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பவும் இருந்துச்சு. நான் சொன்னது வந்து ஃபேக் நியூஸ்ன்ற மாரி கம்மியா தான் இருக்கும். அந்த மாரி ஐடியா அது பெருசா வைரல் ஆகாது. ஆனா இப்ப வந்து நெறைய சேனல் கிரியேட் பண்றாங்க. நெறைய ஐடி கிரியேட் பண்ணி நெறைய வைரல் ஆகுது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிவிகே விஜய் தாங்க. ஏன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் பார்க்கும்போது எல்லாமே டிவிகேக்கு சப்போர்ட் பண்ற மாரியான போஸ்ட் தான் போடுறாங்க. அந்த ஃபேக் ஐடி எல்லாத்துலயுமே. ஸோ, அவங்க அவங்க வந்து கரெக்ட்டான வழியில போனா கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா, இந்த மாரி தப்பான வழியில போயிட்டு பண்றது வந்து தப்பு தான். அவங்க என்னதான் தப்பா வதந்தி நியூஸ் போட்டாலுமே, அவங்க என்னதான் வேணும்னே இல்லாத நியூஸ்லாம் போட்டாலுமே, நம்ம லீகலா தான் ஆக்ஷன் எடுக்கணும். அத விட்டு இந்த மாரி இல்லீகலா பண்றது ரொம்பவே தப்பு. அப்புறம் அவங்களுக்கும் நம்மளுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாம போயிடும்ல. ஸோ, அதனால டிவிகே நண்பா, நண்பீஸ் தயவுசெய்து இந்த மாரி ஃபேக் நியூஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. அப்படி உங்களுக்கு அந்த ஃபேக் ஐடின்னு தெரிஞ்சாக்கா, தயவுசெய்து ரிப்போர்ட் பண்ணி விடுங்க எல்லாருமே. ஏன்னா, ரிப்போர்ட் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடியே அவங்க சைபர் கிரைம் பார்த்து அவன தண்டிக்கிறத விட, நம்மலாம் ரிப்போர்ட் பண்ணி அது க்ளோஸ் ஆயிடுச்சுனாலே அவன் கொஞ்சம்
தப்பிச்சுக்கலாம் அதுலேருந்து. எனக்கு கொஞ்ச நாளாவே மனசு உறுத்திட்டே இருந்துச்சுங்க. என்னடா இது நம்ம அஃபிஷியலா சின்ன வயசுலேருந்து பார்த்துன்னு இருக்கிற நியூஸ் சேனல் எல்லாமே இப்போ எக்ஸாம்பிள் சொன்னோம்னா வச்சுக்கங்களேன், இதோ போடுறேன் பார்த்துங்க நீங்களே. இந்த மாரி ஒரு குறிப்பிட்ட சேனல் நெறைய சேனல் வந்து ஃபேக்கா கிரியேட் பண்றாங்க. கிரியேட் பண்ணிட்டு அவங்க வந்து தப்பான வழியில போறாங்க. அவங்க வதந்தி கலப்புறாங்க. அதனால தான் அவங்க பேர்ல நாங்களே ட்ரோல் பண்றோம் அவங்கள மாரி ஐடி கிரியேட் பண்ணி நாங்க அவங்க பேர கெடுக்க வைக்கிறோம் அப்படின்ற மாரி, அவங்க அப்பதான் பயப்படுவாங்க அப்படின்ற மாரி நெனச்சுக்கின்னு பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ டிவிகே கட்சின்னு மட்டும் இல்ல, எல்லா கட்சியிலுமே இந்த மாரி ஃபேக் ஐடிலாம் கிரியேட் பண்ணி பண்ணுவாங்க. ஆனா டிவிகே சைட்லேருந்து பண்றது தான் கொஞ்சம் வைரல் ஆகுதுன்னு நெனைக்கிறேன். ஸோ இது வந்து விளையாட்டா நெனச்சு பண்றாங்க. இது வந்து பெரிய விபரீதமா போய் முடியும். ஸோ பெரிய பிரச்சனைகள் எல்லாம் கிரியேட் பண்ணும் இந்த சமுதாயத்துல. அத அவங்க புரிஞ்சு எல்லாமே கொஞ்சம் பின்னாடி போயிடுவாங்கன்னு நெனைக்கிறேன். இதெல்லாம் பண்ணாம பின் வாங்கிட்டா நல்லாயிருக்கும். இல்லைன்னா பெரிய பிரச்சனையில தான் போய் முடியும். அதுவும் இல்லாம இது ரொம்ப பெரிய தப்புங்க. ரொம்ப பெரிய தப்பு இதெல்லாம். ஸோ தயவுசெய்து அத மாரி யாரும் ஷேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஃபேக்குன்னு தெரிஞ்சா ரிப்போர்ட் பண்ணுங்க. அது லைக்கு, ஷேரு, கமெண்ட்ன்னு அவங்கள ஊக்குவிச்சீங்கன்னா, அப்புறம் இந்த சமுதாயத்த யாராலயும் காப்பாத்த முடியாது. இந்த சோசியல் மீடியா வந்து ஒண்ணுத்துக்கும் உதவாதது அப்படின்ட்டு எல்லாரும் சொல்றாங்கல்ல. ஸோ அந்த மாரி ஆயிடும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நான் சொன்னத நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு பொறுப்புள்ள சோசியல் மீடியா யூசரா இருக்கணும் அப்படின்ட்டு நான் நெனைக்கிறேன். அதுவும் இல்லாம சோசியல் மீடியால போறது எல்லாமே ஓரளவு நாட்டுல நடக்கிறத மாத்தும். நல்லது நடக்க வழிவகுக்கும் அப்படின்ட்டு நான் நெனைக்கிறேன். ஸோ நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அதுவும் இல்லாம இந்த விஷயம் வந்து அதிகமா இப்போ டிவிகே சைடுல இருக்கிறவங்க, அவங்க சப்போர்ட்டர்ஸ் தான் இந்த மாரி ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி வைரல் பண்றாங்களா? இல்ல நார்மலா இப்ப இருக்கிற எல்லா கட்சியுமே இந்த மாரி ஃபேக் ஐடிலாம் கிரியேட் பண்ணி வைரல் பண்ணிருக்காங்களா? அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. மௌனம் உடைக்கும் சத்தம் இது, மறைக்கப்பட்ட கதையின் சாட்சி இது, விழிப்புணர்வு தீய ஏற்றும் நேரம் இது, உண்மை பேச வந்தோ